ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவம் பார்த்து சாக போறவனை காப்பாத்துனா ஐயோ நம்ம நல்லது பண்ணதுக்காடா நமக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை காப்பாற்ற போக அவ என்னெல்லாம் அனுபவிக்கிறா, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் என்ன நடந்தது அப்படின்றதுதான் ஸ்டோரி. ஸ்டார்டிங் சீன்லயே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, பயங்கரமா பனி பெஞ்சுக்கிட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு அவனோட கேங் கூட வந்துகிட்டு இருக்கான். ஆப்போசிட் கேங் வந்துட்டு இவங்களை அடிக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தா வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவை வளர்த்த அப்பாவோட கேங் தான். ஹீரோவுக்கு அப்பா அம்மா கிடையாது. இந்த ஆள் தான் வந்து நம்ம ஹீரோவை இவ்வளோ நாளும் வளர்த்தான். இவன் ஒரு பெரிய கேங்ஸ்டர், அதனால அவன்கிட்ட இருக்க குழந்தை எப்படி வளர்ப்பான்? நம்ம ஹீரோவையும் வந்துட்டு ஒரு கேங்ஸ்டராகவே வளர்த்துட்டான். இப்போ ஹீரோ வந்துட்டு உன்கிட்ட எனக்கு இருக்க பிடிக்கல, நான் தனியாக போய் தொழில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். அதுக்கு நான் உன்னை ஒத்துக்கவே மாட்டேன்டா, நீ என் கிட்ட தான் என் காலடியில் தான் எப்பவுமே இருக்கணும், என்ன நடந்தாலும் சரி நான் உன்னை தனியாக விட மாட்டேன்டா வேலை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அடிக்கிறதுக்கு வராரு. ஆனாலும் ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இவங்களோட ஆளுங்களை வச்சு அவங்க அப்பாவோட ஆளுங்களை அடிச்சுட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுறான். போகிற வரையிலேயே ஹீரோக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அவங்க அப்பாவால் ஆளுங்களை வச்சு ஹீரோவை அடித்து ஜெயிக்க முடியலன்றதுனால காரை வச்சு இவனோட காரை அடித்து ஹீரோவை காயப்படுத்திடுறாரு. ஹீரோவை எப்படியாவது கொல்லணும் அப்படின்றது தான் அவரோட ஒரே குறிக்கோள். ஏன்னா என்கிட்ட நீ இல்லை அப்படின்னா நீ உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனாலும் ஹீரோக்கு காயத்தோட தப்பிச்சிடுறான். அங்கேருந்து ஆளுங்க துரத்துறாங்கன்னு பார்த்த உடனே ஹீரோ அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்பதான் போற வழியில நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நீ ஏண்டி சும்மா நிக்கிற, இங்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எடுத்துக்கிறான். ஹீரோயினும் வந்து அங்க ஆளுங்கெல்லாம் துரத்திட்டு வர்றதை பார்த்துடுறா. இது பாரு, தயவு செஞ்சு சைலண்ட் ஆயிரு, எனக்கு கொஞ்சோண்டு ஹெல்ப் பண்ணு, ஏன்னா வந்து என்னை கொலை பண்ணுறதுக்கு ஆளுங்க வராங்க, இப்போதைக்கு நான் தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றான். நான் என்ன போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவா அப்படின்னு கேட்குறா. அது போலீஸ்க்கா? அம்மா நீ கொஞ்ச நேரம் சும்மா சைலண்ட் ஆகிங்க, நின்னா போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அதுக்குள்ளேயே வந்துட்டு ஆளுங்க பக்கத்தில் வந்துடுறாங்க. உடனே எப்பயும் போலதான் ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணுறான்னு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் கோவத்தில் பலார்னு அவனை இழுத்து வச்சு அடிச்சிடுறா. அந்த டைமுக்கு கரெக்டாக அவங்க அப்பாவோட ஆளுங்க அங்கே வந்துடுறாங்க. ஆனால் இவ பிளேட்டையே மாற்றிடுறா. நான் தான் சொல்கிறேன் இல்லையா, இனிமேல் என் பின்னாடி சுத்தாதன்னு சொல்லிட்டேன், நீ என்ன பண்ணினாலும் சரி இனிமேல் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன், தயவு செஞ்சு குடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி என்னவோ பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறா. அதனால அவனுங்க அங்கேருந்து போயிடுறானுங்க. மறுபடியும் அடிக்கலான்னு வரா. அம்மா அவனுங்க போயிட்டானுங்கம்மா, முதல்ல விட்டது நல்ல பலார்னு விட்ட, தயவு செஞ்சு மறுபடியும் அடிக்காத அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிக்கிறான். சாரி என்ன பண்றதுன்னு தெரியாம வேகமா அடிச்சுட்டேன்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவனுக்காக இவ வந்துட்டு இவ்வளோ அக்கறைப்படுறத பார்க்கும்போது இவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, மறுபடியும் ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஆட பாவி, உனக்கு நல்லது பண்ண போது என்னடா என்ன இப்படி டார்ச்சர் பண்றேன்னு ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. உனக்கு எல்லாம் நல்லது பண்ண வந்தேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச ஒரு தள்ளிட்டு அங்க இருந்து போயிடுறா. அவ போன கொஞ்ச நேரத்துலயே ஹீரோவோட ஆளுங்க வந்துடுறாங்க. வந்த உடனே ஹீரோவை காப்பாத்திடுறானுங்க. அப்பவும் ஹீரோ என்ன சொல்றான்னா, எனக்கு அந்த பொண்ணு வேணும்டா, என்ன ஆனாலும் சரி யாரா இருந்தாலும் சரி எனக்கு அவ வேணும், அவளை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். இந்த உலகத்துல என்ன வெள்ளைக்கு வேணாலும் நான் போவேன் அவ எனக்கு கிடைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ சார் இப்போ நீங்க சாக போறீங்கன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு கூட வாங்க சார், ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. 6 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு காலேஜுக்கு போறோம். ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டான் போல. இவர் ஒரு ப்ரொஃபஸர், இவர் வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட அப்பா தான். இவர் வேலையில செய்யற அதே காலேஜ்ல தான் நம்ம ஹீரோயினுமே படிச்சுக்கிட்டு இருக்கா. நேரா கிளாஸ் ரூம்குள்ளேயே ஹீரோ வந்துகிட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோயின் நோட் பண்றா, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஐயோ இவன் அவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்திலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பா கத்த ஆரம்பிச்சிடறாரு, எல்லாம் வெளில போங்கடா, எதுக்குடா இங்க உள்ள வந்தீங்க அப்படின்னு. ஆனா இங்க பார்த்தா ஹீரோயினுக்கு எக்கச்சக்கமான கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான் இல்லையா ஹீரோ, அதனால இங்க இவனோட அடியாளுங்கள் எல்லாம் சேர்த்து நிக்க வச்சுட்டான். யாரும் இப்ப வெளில போக முடியாது, முக்கியமான வேலை இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்றான். நேரா ஹீரோயின் கிட்ட போய் ஒரு பொக்கே வைக்கிறான். இதை பாரு, நீ என்ன காப்பாத்திட்ட அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிக்கல, இது வரைக்கும் யாரும் என்கிட்ட வந்துட்டு உண்மையான மனசால அக்கறையால ஒரு வார்த்தை கூட பேசுனதில்ல, ஆனா நீ கேட்ட, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். உயிரை காப்பாத்துறதுக்கு நான் ஹெல்ப் பண்ண, அவ்வளவுதான், மற்றபடி நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லலைனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாத, ஆல்ரெடி எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்றா. அப்பா அங்கேயே இருக்காரு, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மாவா இருப்பாரு, கொதிச்சிடுறாரு. அடே நீ யாரா, நீ ஒரு பொறுக்கி பையன், நீ ஒரு மொல்ல மாதிரி பையன், உனக்கு என் பொண்ணை கொடுப்பேன்னு நீ கனவுல கூட நினைக்காத, தயவு செஞ்சு இங்க வெளியில போ அப்படின்னு சொல்றாரு.
அதுக்கப்புறம் தான் காலேஜோட பிரின்சிபல் அங்கே வேக வேகமாக ஓடி வர்றாரு. ஐயோ ஏடா விடுமா யாரும் எது பேசுறாதீங்க, இந்த காலேஜுக்கு ஓனரே இவர் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோவை சொல்கிறாரு. ஹீரோயினுக்கும் ஹீரோயினோட அப்பாவுக்கும் ஐயோ அப்படின்னு இருக்கு. பொதுவாக இந்த பொண்ணுங்க கிட்ட எனக்கு வந்துட்டு லவ்வபிளாக பேசுறது இல்லைனா வந்துட்டு மிரட்டுறது உருட்டுறது இதெல்லாம் வரவே வராது. பொண்ணுங்க கிட்ட நான் பேசி கூட எனக்கு பழக்கம் கிடையாது. நான் அதனால உனக்கு எப்படி என்னோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் வேறு வழியே இல்லை. நீ ஒத்துக்கல அப்படின்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன் இங்கே உங்கள் அப்பா நின்றுக்கிட்டு இருக்கான், டபக்குன்னு இவனை வந்துட்டு கன் எடுத்து சுட்டுடுவேன், இல்லை கத்தி எடுத்து குத்திடுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை வந்துட்டு என் மைண்டுக்கே தெரியாது. அப்புறம் நான் இங்கேருந்து உனக்கு சொல்கிறது அப்படின்னு சொல்லி பக்காவாக மிரட்டிக்கிட்டு இருக்கான். நான் வந்து உன்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணலை, நான் வந்து உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கல, நான் உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேன். எந்த நேரம்னாலும் நான் வந்து ஃபோன் பண்ணி வான்னு சொன்னால் நீ வரணும், கல்யாணத்துக்கு ரெடி ஆகணும்னு சொன்னால் ரெடி ஆகணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறான். அடே எனக்கு மேலே லவ் இல்லைடா, நான் ஆல்ரெடி வந்துட்டு வேற ஒருத்தனை லவ் பண்ணுறேன், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான் செம்ம காண்டான. ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் எதிர்க்கும் ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். இப்போதான் பாய் ஃப்ரெண்டோட என்ட்ரி. இவனோட பேர் வந்து ஜென். இவனுமே இதே காலேஜில் தான் படிக்கிறான். நான் வந்து எந்த காரணத்துக்கு கொண்டும் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன், மரியாதையாக அவளை விட்டு தள்ளி நில்லுடா அப்படின்னு சொல்லி இவன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். அடே நீ தானடா இவளோட பாய் ஃப்ரெண்டு, நானே உன்னை தேடி வரலான்னு நினச்சேன், நீ ஏன் வந்து அழகாக என்கிட்ட சிக்கிட்ட அப்படின்னும் போது நீ என்னடா பண்ணிடுவ, நீ அவளை என்ன பண்ணிடுவ, கண்டிப்பாக வந்துட்டு நான் உனக்கு அவளை விட்டு கொடுக்க மாட்டேன், அவளை நான் காதலிக்கிறேன், அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்ல இதுக்கப்புறம் கிடையாது, இது வரைக்கும் நீ அப்படி நினச்சிட்டு இருந்திருக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் அவள் எனக்கானவ, அவளை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு இவனெல்லாம் வச்சுக்கிட்டு சீக்கிரமா இவனை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஹீரோயின் கதறா. ஐயோ தயவு செஞ்சு அவனை எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ் அப்படின்னு கதறா. அவளுக்காக போன போதுன்னு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறான். ஆனா இதுக்கப்புறம் அவன் முன்னாடியே என் முன்னாடியே நீ வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்றான். அதனால அவனோட ஆளுங்கெல்லாம் அவனை வெளியில இழுத்துட்டு போய் விட்டுறாங்க. இதை பாரு, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், உன்னை சுத்தி இருக்க எல்லாரையும் நீ வந்து இழக்க கூடாது அப்படின்னு நினைச்சீனா, நான் சொல்றத நீ கேட்டீங்கன்னா மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும், இல்லைன்னா நீ ஒருத்தரையும் இழக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு மிரட்டுறான். என்ன மீறி உன்னால என்ன பண்ணிட முடியும், டைம் தரனால யோசித்து ஒரு பதில சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். அவங்க எல்லாம் போன உடனே ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். வந்த உடனே என்ன சொல்றான் அப்படின்னா, இது பார் இதுக்கு மேலே நம்ம எதுவும் லேட் பண்ண வேணாம், நம்ம சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஃபைனல் இயர் நம்ம முடிச்ச உடனே வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரிங்கு வாங்கி வச்சேன், ஆனா இதுக்கு மேலே இதை நான் லேட் பண்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அப்பவே ஹீரோயினுக்கு ரிங்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஹீரோயினுமே வந்து இப்ப வேற வழி இல்லைன்னு சொல்லி உடனே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிறா. மறுநாள் ஹீரோயினை தேடிட்டு வந்துடுறான். அங்க அவ ஹெட்போன் போட்டுட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் வந்த உடனே அவ என்ன பாட்டு கேட்கறா அப்படின்றத கேட்டு பாக்குறான். இது பாரு, இவன் தானே, எனக்கு நல்லா தெரியும், நான் கூப்பிட்டேன்னா ஒரு நாள் பூராவும் வந்து வீட்லயே உனக்காக பாடுவான், அதை விட்டுட்டு நீ என்னவோ இவனோட பாட்டெல்லாம் வந்து ஹெட்போன் போட்டு வேற கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். ஐயோ வந்துட்டானே அப்படின்னு சொல்லி எழுந்து ஓடலாம் அப்படின்னு ஹீரோயின் ட்ரை பண்றாளா, விடுவானா என்ன. இது பாரு, நான் நல்லா திங்க் பண்ணி பார்த்தேன், நானும் உனக்கு டைம் கொடுத்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியல, என்னால இதுக்கு மேல தனியா இருக்க முடியாது, நீ இல்லாம நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அப்படியே தூக்கிட்டு போயிடுறான். அப்படியே நேராக ஹீரோயினை இவனோட பெட்ரூம்க்கே கூட்டிட்டு வந்துடுறான். ஹீரோயின் வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறா. இதுக்கு மேலே உன்னால யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்க போகவே முடியாது, போலீஸ்ல இருந்து இங்க இருக்க எல்லா அரசியல்வாதியும் என் காலுக்கு கீழே தான் இருக்காங்க, ஸோ எவனும் உனக்கு ஹெல்ப் பண்ண வரமாட்டான் அப்படின்னு சொல்றான். அவகிட்ட ஒரு ஃபைல் எடுத்து கொடுக்குறான். இதை பாரு, இந்த ஃபைல்ல என்னோட சொத்துல என்னோட இருக்க எல்லா ஷேர்லயுமே பாதியை உனக்கு எழுதி வச்சுட்டேன், இது எல்லாமே உனக்கு தான், இதை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணலாம், நீ எவ்வளவு அளவுக்கு வேணாலும் சந்தோஷமா இருக்கலாம், எது வேணாலும் விலை கொடுத்து வாங்கலாம், ஆனா இதுக்கு நீ ஒண்ணுதான் பண்ணணும், என்னோட பொண்டாட்டியா என் கூட வாழணும், கடைசி வரைக்கும் என் கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்றான். முடியவே முடியாது, இதுக்கு நான் எந்த நாளும் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அப்ப ஹீரோயின் கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி உன் கூட இருக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது, நான் உனக்கு டைம் கொடுக்குறேன், நீயே போய் அழகாக உன்னோட பாய் ஃப்ரெண்ட்க்கு குட் பை சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்க வந்துரு, அப்போ வந்து நானே வந்து உன்னை கட்டாயப்படுத்துகிற மாதிரி இருக்காது இல்லையா, நம்ம 2 பேரும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு மட்டும்தான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவை ஒருத்தர் வளர்த்தாரு அப்படின்னு சொன்னா இல்லையா, அவரே என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா ஹீரோவை கூப்பிடுறாரு. ஹீரோவுமே போறான். அவர் என்ன சொல்றாருன்னா, இதை பாரு, என்னோட பொண்ணு சோனியா வந்துட்டா வெளிநாட்டுல இருந்து படிச்சுட்டு,
அவள் உன்னைதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறா. எனக்கு வேற வழியே தெரியல, நான் உன்னை கொல்லணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், என்ன பண்ணுறது, அவள் ஆசைப்பட்டுட்டா, அதை நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். என்னை அடித்து மிரட்டி உருட்டி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்க, அது முடியல. இப்போ சென்டிமெண்ட்டாக வந்து கல்யாணம், உங்கள் பொண்ணு லவ் பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியாவது என்னை பணிய வைக்கலாம்னு நினைக்கிறீங்க. அதுவும் நடக்கவே நடக்காது. ஏன்னா நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், இவளெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது, இதை பாரு, நம்மளோட ரூல்ஸ் என்னன்னு தெரியும் இல்லையா, நான் இவ்வளோ நாளும் வந்து உனக்கு லீடராக இருந்து உன்னை வளர்த்து விட்டுருக்கேன். என்னை நீ பகைச்சிக்கிட்டு போன அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பனிஷ்மெண்ட் எல்லாத்தையும் நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போதான் சோனியா என்ன சொல்கிறா அப்படின்னா, இதை பாரு, நான் உன்னை பயங்கரமாக லவ் பண்ணுறேன், இதனால நீ புரிஞ்சுக்க மாட்டேற, நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஹீரோ கோட்டெல்லாம் கட்டிட்டு ரெடி ஆயிடுறான். இப்போ என்ன அடிக்க தானே போகிறீங்க, நான் அடிப்பீங்க, அவ்வளோதானே, உங்களால் எவ்வளோ முடியுமோ அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறான். அதே மாதிரி அந்த ஆளும் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஒரு பெரிய பரம்பை எடுத்து ஹீரோவை எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சுக்கிட்டே இருக்கான். அதே நேரத்துக்கு ஹீரோயினோட வீட்டில் காட்டுறாங்க. அங்கே பார்த்தா பாய் ஃப்ரெண்டோட அம்மாவும் அப்பாவும் அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இதுக்கு மேலே லேட் பண்ண முடியாது, அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள், இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு வெளியில் ஊருக்கு எங்கன்னா அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, என்னதான் வந்து அவன் வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்றதுக்காகலாம் என் பொண்ணை சும்மாவே உங்களுக்கு கொடுத்துட முடியாது, என் பொண்ணுக்கு வந்துட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சீர்வரிசெல்லாம் கொடுக்கணும், கார் வேணும், பங்களா வேணும்னு கேட்குறாங்க, ஆன்ட்டி கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறான். அதெல்லாம் முடியவே முடியாது, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இது எல்லாத்தையும் கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் கல்யாணம் அப்படின்னு அந்த பொம்பளை பேசிக்கிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பவும் அவ கெஞ்சி பாக்குற, அம்மா ப்ளீஸ்மா, அவனும் நானும் வந்து ரொம்ப நாளா லவ் பண்றோம், எதுக்காகமா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போது கூட, இதை பாரு, உனக்கு எதுவும் தெரியாது, நீ வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு, இந்த டைமுக்கு அவங்க கொடுக்கல அப்படின்னா எந்த டைமுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடி வாங்கிட்டு வந்த ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட நம்பருக்கு கால் பண்றான். இப்போ 5 நிமிஷத்துல நீ வந்து வெளியில வரணும், இல்லை அப்படின்னா நான் உள்ள வருவேன், உன்னை நான் பார்த்துட்டு போயிடுறேன், நீ வெளியில மட்டும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். எங்க இவன் உள்ள வந்துருவானோ அப்படின்ற பயத்துல அவசரமா யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம வெளியில வரா. வந்தா இவன் வந்து அவங்க அப்பா கிட்ட அடி வாங்கிட்டு வந்தான் இல்லையா, அந்த கடுப்பை எல்லாத்தையும் ஹீரோயின் மேல காட்டுறான். கொஞ்ச நேரம் நான் உன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்றான். அந்த நேரத்துக்குன்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ண, இவன் என்ன பண்றான்னா மொபைல டக்குன்னு அட்டென்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டுடுறான். அப்ப அவன் பேசிக்கிட்டே இருக்கான், நீ எங்க போயிட்ட, எல்லாத்தையும் நான் பேசி முடிச்சிட்டேன், என்ன ஆனாலும் சரி கண்டிப்பா வந்துட்டு இந்த கல்யாணத்தை நான் நடத்தியே ஆவேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றான். நீ பிளாக்மெயில் பண்ணதுனால நானுமே இங்கே வரல, இதை சொல்லலான்னு தான் வந்தேன், எனக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம், தயவு செஞ்சு நீ என்னை மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போறா. மறுநாள் என்ன பண்ணுறான் ஹீரோ அப்படின்னு பார்த்தா, பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு காரு பங்களாலாம் வாங்கணுன்றதுக்காக கடன் வாங்கியிருக்கான். அந்த கடன் பத்திரத்தை வந்துட்டு இவன் வந்து அந்த ஆள்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு, நீ எனக்கு தான் காசு தரணும், அதுவும் இப்போவே தரணும் அப்படின்னு சொல்லி இவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. டேய், நான் உன்கிட்ட காசு வாங்கவும் இல்லை, இப்போ என்னால் தர முடிஞ்சா நான் ஏன்டா கடன் வாங்குறேன் அப்படின்னு அவன் கதறிக்கிட்டு இருக்கான். நான் நியாய தர்மத்தோடு நடந்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா நான் எப்படி இந்த மாதிரி கேங்ஸ்டராக இருப்பேன், ரொம்ப போரிங்கெல்லாம் தயவு செஞ்சு பேசாத, நான் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல, உடனே இப்போதைக்கு உன்னால் கடனை எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா காசை கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் இந்த இடத்துல வந்துடுவா. அவ வந்த உடனேயே வந்து உன் கண் எதிர்க்கே அவ கூட நான் சந்தோஷமா இருக்க போறேன், அதுக்கப்புறம் நீ எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுவ, கண்டிப்பா அதுக்கப்புறம் நீ அவளை விட்டுட்டு போயிடுவல்ல அப்படின்னு சொல்றான் ஹீரோ. ஹீரோயினும் பதறி அடிச்சுக்கிட்டு இங்க வந்து பார்த்தா இவன் ரத்த வெள்ளத்துல இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்றான்னா தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்றான். அவன் உன்னோட லைஃப்ல அந்த அளவுக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்து ஹீரோயினை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ அவன் என்ன சொல்றா அப்படின்னா, ஆமா எனக்கு நீ யாருமே கிடையாதுடா, அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட், அவன் எனக்கு முக்கியம்தான், எனக்காக இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணாத, தயவு செஞ்சு அவனை விட்டுடு அப்படின்னு கெஞ்சுறா. கண்டிப்பா விட்டுறேன், நீ மட்டும் ஓகேன்னு சொன்னீன்னா கண்டிப்பா அவனை விட்டுறேன், நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், ஆனா நீ என் கூடயே தான் இருக்கணும், நீ என்ன மட்டும்தான் லவ் பண்ணணும், என்னை விட்டு எங்கேயும் போகவே கூடாது, யாரையும் நீ பார்க்க கூட கூடாது அப்படின்னு சொல்றான். இப்போ நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணா அவனை நீ அனுப்புவ அப்படின்னு சொல்லி கேட்குறா. ரொம்ப சிம்பிள், இப்போவே இங்கேயே நீ என் கூட ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான்.
ஹீரோயினும் வந்துட்டு அவன் பாய் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக வேற வழியே இல்லாம அங்கேயே போறா. அதுக்கப்புறமா அவ என்ன கேட்குறா அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் கூட உனக்கு என் மேல இறக்கமே இல்லையா? உன்னோட ஆளுங்க சுத்தி இவ்வளோ பேர் இருக்காங்க இங்க, அப்பவும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை என்கிட்ட கேட்குறியே அப்படின்னு கேட்குறா. ஆமா உண்மைதான், நான் மனுஷனே கிடையாது, நான் மிருகம். உன்னை அடையிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் பயங்கரமா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. அவனுக்கே மனசு கேட்கல. கொஞ்ச நேரத்திலேயே என்ன சொல்றான் அப்படின்னா, ரொம்ப போர் அடிக்குது, எனக்கு இதில் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்டே இல்லை, நீ சொல்றதும் சரிதான், சரி ஓகே எழுந்துரு, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை மட்டும் நீ செஞ்சீன்னா நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட், அதாவது எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை இப்போவே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் எடுத்து காட்டுறான். 1 வருஷத்துக்கு நீ என்னோட ஒய்ஃபாக என் கூட இருக்கணும், நீ அதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னா இப்போவே நான் அவனை அனுப்பிடுறேன், 1 வருஷத்துக்குள்ள நானே என்னோட எஃபர்ட்டால உன்னை லவ் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இது எல்லாத்தையும் நீ ரெடி பண்ணிட்டு அக்ரிமெண்ட்டையும் ரெடி பண்ணிட்டு தான் இங்கே இது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணியா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் என்ன பண்ணுறது, உன்னை அடையிறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லிடுறான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீ இதில் சைன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, உனக்கு சுத்தமாக கொஞ்சம் கூட பிடிக்காத என் கிட்ட 1 வருஷத்துக்கு உன்னோட லைஃபையே கொடுக்க போறியே, அதுவும் இவனுக்காக, அந்த அளவுக்கு நீ அவனை லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்கிறா, எப்படி இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு அரக்கங்கிட்ட இருந்து என்னால் தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிடுச்சு, என் கூட இருக்கிறவங்கள என்னை சுற்றி இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு அழறா. கவலைப்படாத, நீ சைன் போட்டுட்டல, இதுக்கு மேலே நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உன்னை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன், உன்னை சுற்றி இருக்கவங்களையும் உன் பக்கத்தில் கூட நான் வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதோட மறுநாள் ஹீரோயின் அவள் வீட்டில் இருக்கா. பாய் ஃப்ரெண்டோட அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வராங்க. அம்மா ஹீரோயினை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அடி பாவி, உன்னால தாண்டி என் பிள்ளை இன்னைக்கு ஜெயிலில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. இல்லையே அவனை நான் காப்பாத்திட்டனே அப்படின்னு சொல்லும் போது, இல்லை அவன் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டான், அதுக்கு நீ தான் காரணம், நீயும் அவனும் தான் சேர்ந்து என் பிள்ளை இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அதுக்கு ஹீரோயினோட அப்பா என்ன சொல்றாருன்னா, அவ அவளோட வாழ்க்கையே பணையம் வச்சுதான் உங்க பிள்ளைய காப்பாத்தினா, அவளை போய் இப்படி பேசுறீங்களே அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க ஹீரோயினை பிடிச்ச அசிங்கமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நேரா ஹீரோவை போய் பாக்குறா. நான் தான் நீ சொன்ன எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், எதுக்காக இப்போ அவனை ஜெயிலில் வச்சிருக்க, நீ சொன்ன எல்லாத்தையும் பண்ணுறேன், இதுக்கு மேலேயே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமாம் நீ எங்கே இருக்கணும், நீ ஏன் வீட்டில் தானே இருக்கணும், நீ எப்படி எல்லாத்தையும் சைன் போட்டு கொடுத்துட்டு உன் வீட்டுக்கு போவ, அது மட்டும் இல்லாமல் எனக்கு அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அவன் உள்ளே இருக்கும் போதாவது உயிரோடு இருப்பான் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோ, ஏன்னா அவன் உன்னை மறக்கிற மாதிரி இல்லை, அவன் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பான்ற மாதிரி துள்ளிக்கிட்டே இருந்தான், அதான் தூக்கி அவனை உள்ளே வச்சுட்டான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இப்ப நான் உனக்கு பிடிச்ச மாதிரி உன் கூடயே நான் இருந்தேன் அப்படின்னா நீ அவனை எதுவும் பண்ண மாட்டல அப்படின்னு சொல்லி ஹீரோ போய் கிஸ் பண்றா. ஆனா அதுக்கு ஹீரோ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இப்போதைக்கு இது எதுவும் தேவையில்லை, 2 நாள்ல நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது, அதுக்கப்புறமா மத்த எல்லாத்தையும் பாத்துக்கலாம், அது வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அவளோட கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க மேக்கப் போற பொண்ணு என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, பாத்தியா நீ கேட்டுக்கு ஹீரோவா, அவன் இந்த ஊர்லயே பாதி சொத்து வச்சுட்டு இருக்கான், இந்த மொத்த ஊருமே அவன்தான், ஆனா நான்லாம் என்ன பண்றது பாரு, நீ என்னத்தை காட்டி எப்படி மயக்கினியோ தெரியல அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை கேவலமா பேசிக்கிட்டு இருக்கா. இதை எல்லாத்தையும் ஹீரோ வெளியில நின்று கேட்டுடுறான். நேரா உள்ள வந்த உடனே அவ உன்னை என்ன சொன்னா, உன்னை என்னெல்லாம் பேசினா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றா. நீ ஏன் சொல்லலைனாலும் நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன், இதுக்கப்புறம் அவளுக்கு நாக்கை கட் பண்ணலாமா இல்லை கையை கட் பண்ணலாமான்றதை மட்டும் நீ முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு பதட்டம் ஆயிடுது. வேண்டாம் தயவு செஞ்சு ஒன்றும் பண்ணிடாத அவளை அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. சரி போயிடுச்சு போ, ஆனா இந்த ஊர்ல நீ இனிமே என் கண்ணிலே படக்கூடாது, இந்த ஊர்ல நீ வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை அங்க இருந்து துரத்திடுறான். எல்லாரும் கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடான்ற மாதிரி பயங்கரமா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதுக்கு ஏத்த மாதிரி வேலை ஆள் சார் நல்ல நேரமே போகுது, கொஞ்சம் வாங்க சார் அப்படின்னு கூப்பிடுறான். ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கா. சிரிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவளை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காண்டே, இப்படி எல்லாம் பண்ணா எங்க இருந்துடா அவ சிரிக்க போறா. ஆனா கரெக்டா அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனும் அவனோட ஃபேமிலியும் அங்க வந்துடுறாங்க. என்ன ஆனாலும் சரி நான் உன்னை பாத்துக்கிறேன், இப்பவே நீ என் கூட வந்துரு, நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றான். கடுப்பான ஹீரோ என்ன பண்றான்னா, அவனோட ஆள் கையில இருக்க கத்திய உருவி கரெக்டா அவனோட கழுத்துலயே வைக்கிறான். ஆனா ஹீரோயின் என்ன பண்றான்னா, அவளை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த கத்திய பிடிச்சிடுறா. ஹீரோக்கு அதை பார்த்த உடனே செம ஷாக்கு. உனக்கு ஏத்த மாதிரி பொண்ணு நான் கிடையாது, அந்த அளவு தைரியமும் எனக்கு இல்லை, நான் ஒரு ஆர்டினரியான பொண்ணு தான், என்னை தயவு செஞ்சு நிம்மதியா வாழ விடு, எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு, நான் இவன் கூட போய் வாழணும்,
நான் இங்க இருந்து போக தான் போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவன் கூட போறா. மெயின் டோரை இழுத்து சாத்துங்கடா, இங்க இருந்து எவனும் நகரக்கூடாது, இன்னைக்கு என்னோட கல்யாணத்தை பார்த்துட்டு தான் கிளம்பணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளவுதான், ரத்தம் வர வர பாய் ஃப்ரெண்டை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட போய் ஹீரோ என்ன சொல்றானா, இதை பார், நீ கேட்ட ஒரே காரணத்துக்காக தான் இவன் அன்னைக்கே நான் உயிரோட விட்டேன். இதுக்கு மேலேயும் எதனா பிரச்சனை பண்ண அப்படின்னா அவனை மட்டும் இல்லை, இங்க இருக்க ஒருத்தரையும் கொல்லுவேன், அதுவும் இந்த கல்யாணத்துக்கு வந்தவங்களை கூட சேர்த்து கொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். இவ்வளவு பேரோட உயிர் போயிடும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயின் வேற ஆப்ஷனே இல்லாம இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. இனிதே கல்யாணமும் முடிஞ்சிடுதான். அதுக்கப்புறம் டார்லிங் போட்டோக்கு நல்லா சிரிச்சாப்புல உட்காரு, இப்படியே உண்மைன்னு உட்காந்துட்டு இருந்தேன்னா எப்படி, நம்ம லைஃப் லாங் இந்த போட்டோவை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்றான். ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றது இப்பதான் தெரிய வருது. ஹீரோ இவனை ஜெயில இருந்து எடுத்துட்டு இவனுக்கு காசையுமே கொடுத்து செட்டில் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அப்பா அம்மா காசையும் வாங்கிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோவோட ஆளுங்க எல்லாம் கேக்குறாங்க, காசை வாங்கிட்டு நீங்க என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க, இப்ப என்ன நீங்க இப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும் போது, என் பையன் ஏதோ தெரியாம இந்த தப்பு பண்ணிட்டான், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. எல்லாம் அந்த பாய் ஃப்ரெண்டோட அப்பா அம்மா பண்ண வேலை தான் போல. எக்கச்சக்கமா காசை வாங்கியிருக்காங்க ஹீரோ கிட்ட இருந்து. கல்யாணமும் முடிஞ்சிடுது. ஜாலியா பொண்டாட்டிய வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாரு ஹீரோ. அங்க வந்த உடனே ஹீரோயின் அப்படியே டெட் பாடி மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கா. கவலைப்படாத, நான் உன்னை ரொம்பலாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, நான் பக்கத்து ரூம்ல போய் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதோட ஹீரோயின் குளிச்சுட்டு வெளியில வரா. அங்க பார்த்தா பாம்பு இருக்கு. ஐயோ பாம்பு பாம்பு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சதா. எல்லாரும் ஹீரோயினுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ரூம்க்கு வராங்க. ஹீரோ வரானா, அழகா ஹீரோ மேலேயே ஏறி உட்காந்துக்கிற பாம்பை பார்த்த பயத்துல, எல்லாம் சீக்கிரமா வாங்க, இங்க எங்க பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிங்க, நான் மேடமை என்னோட ரூம்க்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இவன் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இவனோட ரூம்க்கு அவளை கூட்டிட்டு போயிடுறான். இதை எல்லாமே ஹீரோ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கான் போல. ஹீரோயினே கண்டுபிடிச்சிடுறா. அடே பாம்பை விட்டதே நீ தானேடா, எதுக்காகடா இந்த மாதிரி பண்ண அப்படின்னும் போது, நானும் எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்குது, நான் ரொம்ப வீராப்பா வெயிட் பண்ணுறேன்னு வேற சொல்லிட்டேன், ஆனால் என்னால் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு கொஞ்சமும் பிடிக்கவே இல்லை. அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, புதுப்பேட்டையில் வர தனுஷ் மாதிரி நீ ஒத்துக்கலன்னா உன் வீட்டில் இருக்க ஒருத்தரையும் கொண்டுடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். ஹீரோயினும் லைஃபே முடிஞ்சது, இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. அதோட மறுநாள் காலையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு ஃபோன் கால் வருது. அவள் காலேஜில் கூட படிக்கிறவங்கெல்லாம் கிராஜுவேஷன் பார்ட்டிக்காக கூப்பிடுறாங்க. சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. ஹீரோ கிட்ட கேட்டா எதுவுமே சொல்லாம சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை, பத்திரமா போயிட்டு வா, கூட ஆளுங்க மட்டும் வருவாங்க துணைக்கு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். ஹீரோயினோட வீட்டுல ஒருத்தி வேலை செய்யறா. அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு இவ இங்க இருந்து கிளம்பிட்டா கிராஜுவேஷன் பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா எல்லா இன்ஃபர்மேஷனையும். அங்க போனா காலேஜ் பசங்க எல்லாரும் சேர்ந்து இவளை புள்ளி பண்ணி தண்ணிலேயே தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோவோட ஆளுங்கெல்லாம் அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம ஹீரோவுமே அங்க வந்துடுறான். ஹீரோயினுக்கு நீச்சல் தெரியாது போல, அதனால அவ அப்படியே மயங்கிடுறா. யார் யாரெல்லாம் ஹீரோயினை புள்ளி பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் பிடிச்சி வச்சிடுறாங்க. உண்மையை சொல்லுங்க, இது யாரோ சொல்லிதான் நீங்க பண்ணிருக்கீங்க, அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற வரைக்கும் அவங்கள டார்ச்சர் பண்ண சொல்லிட்டு போயிடுறான் ஹீரோ. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த ஹீரோயின் பயத்துல இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவன் தைரியமா எதனா சமாதானப்படுத்துவான் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடே கம்முனு இரண்டா அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். இப்பதான் இந்த விஷயத்த யார் பண்ணா அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வருது. வேற யாரும் இல்ல, சோனியா தான் இது எல்லாத்தையுமே பண்ணிருக்கா. மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்து பார்க்கும் போது ஒரு லெட்டரும் இவளுக்கு சூப்பும் ரெடி பண்ணி ஹீரோ வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருக்கான். ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ பிடிக்க ஆரம்பிச்சிருது. எங்க போயிருக்கான் அப்படின்னு பார்த்தா நேரா சோனியாவை தான் போய் பார்த்து எதுக்காக இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவ ஆமா எனக்கு அவளை பிடிக்கவே இல்லைன்னா அவனை லவ் பண்றேன்னு சொல்லியும் நீ என்ன விட்டுட்டு போய் அவளை கல்யாணம் பண்ண இல்லையா, கண்டிப்பா அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான், இவன் செம்ம காண்டாவே அவளையே அடிக்க ஆரம்பிச்சதான். இதுக்கு மேல அவன் மேல உன் கை பட்டுச்சு இல்ல நீ அவளை எதனா பண்ணணும்னு நினைச்சேன்னு தெரிஞ்சிச்சுன்னா கூட உன்னை சும்மா விட மாட்டேன், ஒன்னும் இல்ல உன் ஃபேமிலியே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோயினை பாக்கிறதுக்காக சோனியா வந்திருக்கா. எதுக்காக நீங்க வந்திருக்க, உனக்கு என்ன வேணும், எதா இருந்தாலும் டைரக்டா சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது அப்ப சோனியா என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லாம நீங்க இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இவர் உங்களை பிளாக்மெயில் பண்ணி தானே கல்யாணம் பண்ண வச்சாரு, ஆக்சுவலா அவர் மறுபடியும் உங்களோட பாய் ஃப்ரெண்டு ஜெயிலே போட்டுட்டாரு, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுல்ல, அது மட்டும் இல்லாம ஜெயில அவரை கொலை பண்றதுக்கு ஆளுங்களையும் ரெடி பண்ணிட்டாரு, சீக்கிரமா அவரை கண்டிப்பா கொன்னுடுவாரு அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. அது மட்டும் இல்லாம பாய் ஃப்ரெண்டோட வாய்ஸ்ல ஒரு ரெக்கார்டிங்க வேற காட்டுறா.
நான் உங்ககிட்ட போராட முடியாது, எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை உங்களோட ஒய்ஃப் ஆக்கிக்கிட்டீங்க. இதுக்கப்புறமா எதுக்காக என்னை இவ்வளவு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கொல்றதுன்னா என்னை ஒரு மொத்தமா கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. நீங்க 2 பேரும் ஒரு ரொம்ப நல்ல லவ்வர்ஸ் இல்லையா, அதனாலதான் எனக்கு மனசே கேட்கல. அதனால உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களையும் அவளோட பாய் ஃப்ரெண்டையும் நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றா. உண்மையாகவே வந்து பார்த்தா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இப்போதைக்கு ஜெயில தான் இருக்கான். இவ போய் அவனை மீட் பண்ணி அவனும் இவளும் சேர்ந்துதான் இந்த பிளானே பண்ணியிருக்காங்க, ஹீரோயினும் பிரிக்கணும்ன்றதுக்காக. நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் வந்து செம செட்டப்போட கெட்டப்போட உட்காந்துக்கிட்டு இருக்கா. பார்த்த உடனே அவனுக்கு செம ஷாக்கு. நம்மளால இருக்காது, இதெல்லாம் பண்ண மாட்டாளே அப்படின்ற மாதிரி அவன் மூச்சுக்கிட்டு இருக்கான். அப்பயும் வந்து அவன் என்ன கேட்கிறாமா, என்னம்மா ஆச்சு உனக்கு, எதுனா பிரச்சனையா, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டியே, நீ இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டியே அப்படின்னு சொல்லிதான் கேட்கறான். கடைசி வரைக்குமே என்னோட லைஃபும் கூட தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயும் வந்துட்டு நான் முட்டி மோதி உன்னை எதிர்த்தே வாழ்ந்து என்னதான் பண்ண முடியும், அதனால உன்னோடைய ஒத்து போய் ஒத்துமையா சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு ஐயோ உண்மையாவே நம்ம பொண்டாட்டி மாறிட்டாளா அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. ஹீரோக்கு ஏதோ ஒரு ட்ரக் வந்துட்டு வைன்ல கலந்து கொடுத்துட்றா. சோனியா தான் இதை கொடுக்க சொல்லியிருக்கா. அதாவது ஹீரோ படுத்து தூங்கிடுவான், அப்ப நீ எஸ்கேப் ஆகலாம், நான் வந்து என்னை பத்திரமா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஹீரோ அப்படியே ரொமான்டிக்கா கிட்ட போகும்போது அவனுக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, நான் தான் இதை பண்ணேன், நான் இங்க இருந்து போக போறேன், உண்மையாவே நான் வந்து உன் கூட ஒத்துமையா வாழ்ந்தா நீ மாறிடுவேன்னு நினைச்சேன், ஆனா நீ மாறவே இல்லை, எதுக்காக நீ வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட் அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறா. நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நீ என்னத்தை எனக்கு கொடுத்த, அது மட்டும் இல்லாம நான் வந்து அவனை எதுவுமே பண்ணலையே, நீ ஏன் என்ன நம்ப மாட்டேன், தயவு செஞ்சு என்கிட்ட வந்து கொஞ்சம் விளக்கமா சொல்லு, நானும் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், நான் அவனை பார்த்து ரொம்ப நாளாவது, அவன் பக்கம் கூட நாங்க யாருமே போகல அப்படின்னும் போது நான் எல்லாத்தையுமே பார்த்தேன், எல்லாத்தையுமே கேட்டேன். சரி சோனியா கூட போய் சொல்வா, ஆனா நல்லா யோசித்து பாரு, என்னோட பாய் ஃப்ரெண்ட் போய் சொல்லவே மாட்டான் அப்படின்னு சொல்றா. இன்னைக்கு உன்னால என்னை தடுத்து நிறுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் கண்ணு முன்னாடியே அங்க இருந்து கிளம்புறா. தயவு செஞ்சு இங்க இருந்து போகாத, ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அவ கேட்கவே இல்லை, அங்க இருந்து கிளம்பி போயிடுவா. சோனியா என்ன சொல்லியிருப்பா அப்படின்னு பார்த்தா, ஜெயில இருந்து பாய் ஃப்ரெண்டை தப்பிக்க வச்சு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வர நீயும் வந்துடு அப்படின்னு சொல்லியிருப்பா. அந்த இடத்துக்கு ஹீரோயின் போய் பாக்குறா, யாருமே அங்க இல்ல. சடனா பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வரல, சோனி அரேஞ்ச் பண்ண ஆளுங்க தான் வந்திருக்காங்க. உன்னை அநியாயத்துக்கு அவங்க கொல்ல சொல்லிட்டாங்க, இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு உன்னை கொல்லலான்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் கையிலேயே மொபைல் வச்சிருக்கா இல்லையா, டக்கு டக்குன்னு ஹீரோக்கு கால் பண்றா. அவனால அந்த போதையில இருந்து வெளியில வர முடியல, அதுக்காக என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவனோட கையை அவனே காயப்படுத்திக்கிறான். நல்ல வழியா ஹீரோ அந்த இடத்துக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துடுறான். ஹீரோயினையுமே காப்பாத்திடுறான். அப்பதான் அவனோட கையில பட்டிருக்க அடிய பாக்குறா. இவ தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, நான் வந்துட்டு உன்னை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கல, அவ அதனால உனக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னு தான் சொன்னா, அவ எனக்கு பொய் சொல்லியிருக்கா போல, ஆனா நீ பண்ணதுதான் தப்பு, நீ எதுக்காக அவனை கஷ்டப்படுத்துற, நீ எதுக்கு என்கிட்ட போய் சொன்ன அப்படின்னும் போது இவன் செம கொலவெறியில இருக்கான். அடியே என்னையும் ஏமாத்திட்டு நீ வெளில வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டல, நான் கொஞ்சம் சிரிச்சு சந்தோஷமா அவன்கிட்ட பேசினேன், உடனே என்ன வந்துட்டு ஒரு முட்டாள் மாதிரி நீ ட்ரீட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சு அழுத்துறான். நேரா சோனியா கிட்டேயே கொண்டு போயிடுறாங்க. அங்க கொண்டு போன உடனே எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ண, எதுக்காக ஆளெல்லாம் அரேஞ்ச் பண்ண அப்படின்னும் போது அவ எல்லாம் உண்மையும் சொல்றான். உனக்காக தான்ப்பா பண்ணேன், உன் பக்கத்துல இன்னொருத்தி இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நான் தான் உன் பக்கத்துல இருக்கணும், நான் தான் வந்துட்டு இவ்வளவு வருஷமும் நான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவளுக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, அவ கூட எதுக்கு நீ கெஞ்சி கேட்டு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்துறா. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, ஆனா நீ வந்துட்டு அவளை கொலை பண்ண ட்ரை பண்ண, அதுக்காக நீ என்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். கரெக்டா அந்த டைமுக்கு அவளோட அப்பா அங்க வந்துடுறாரு. இவ என்னோட பொண்டாட்டி, இதுக்கு மேலேயும் இவளை யாருன்னா எதனா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க குடும்பத்தையே உங்க வம்சத்தையே நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். ஹீரோயின் வீட்டுக்கு கூட்டிட்டு போன உடனே குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்றா. ஹீரோயின் குழந்தைய பத்தி எல்லாம் என்னால யோசிக்கவே முடியாது, உன்னோட குடும்பமே சரி கிடையாது, நீங்க யாருமே நல்லவங்க கிடையாது, உன்னோட ரத்தத்தோட வாரிசை நான் கண்டிப்பா சுமக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு செமையா ஆத்திரம் வருது. இன்னமும் ஹீரோயின் வந்துட்டு ஒரு வாரமா ஹீரோ கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. அவளுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, ஏன்னா வந்துட்டு அவன் சோனியாவை போட்டு அந்த அடி அடிச்சுட்டு வந்தான் இல்லையா கண்ணு எதிர்க்கே, அதனால இவளுக்கு பயங்கர பயமா இருக்கு, இங்க இருந்து நான் போகணும், கண்டிப்பா நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா.
அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறா. அப்புறம் தான் வந்து பார்த்தா தெரியுது இவன் வந்துட்டு வேற ஒரு வீடெல்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்து ஏதோ ஒரு இடத்துல அவங்கள செட்டில் பண்ணியிருக்கான். இவளுக்கு பயம் வந்துடுது, எங்க வந்து அவங்கள எதுனா இவன் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறா. இது பாரு, நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்கறேன், நீ சொல்ற எல்லாத்தையும் நான் பண்றேன், ஆனா அவங்கள எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் மொபைலே கொடுத்துட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். இவங்க 2 பேருமே பேசுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, உன்னோட பாய் ஃப்ரெண்டும் அவங்க அப்பா அம்மாவும் பணத்தாசை பிடிச்சவங்க, ஹீரோ கிட்ட இருந்து பணத்தை வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து எக்கச்சக்கமா வந்து பண மோசடி பண்ணி தான் ஜெயிலுக்கு போனா, ஹீரோ வந்துட்டு அதுக்கு எந்த காரணமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அப்பாவே சொல்றாரு. அதோட மறுநாள் ஹீரோயின் வந்துட்டு உடம்பு முடியலன்னு ஹாஸ்பிட்டல் போறா. அப்பதான் அவளுக்கு தெரிய வருது அவ பிரெக்னெண்டா இருக்கா ஆல்ரெடி. இப்ப என்னன்னா குழந்தை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, ஆனா அவ பிரெக்னென்ட் ஆயிட்டா. ஹீரோயினுக்கு பாய் ஃப்ரெண்ட் கால் பண்றான், அவன் ஜெயில இருந்து வந்துட்டான் போல. என்னதான் சொல்றான் அப்படின்னு பாப்போம்னு சொல்லி நேர்ல போய் பாக்குறா. என்ன ஆச்சு உனக்கு, எதுக்காக நீ எனக்கு கால் பண்ண அப்படின்னு கேக்குறா. அப்ப உடனே வந்துட்டு ஹீரோயின் என்ன கேக்குறா அப்படின்னா, உன்னை யாரா வந்து ஜெயில பாத்தாங்களா அப்படின்னு கேக்குறா. உடனே அவனும் ஆமா வந்து பார்த்தா, சோனியான்னு ஒருத்தி வந்து பார்த்தா, என்ன இந்த மாதிரி வீடியோ ஆடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி தர சொன்னா, உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னா, நானும் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு இப்பதான் புரியுறது இது எல்லாமே சோனியாவோட பிளான், ஹீரோக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு காஃபி மட்டும் குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு வராங்க. அங்க பார்த்தா இவனோட அண்ணக்கார என்ன பண்றான்னா, விருந்தே ரெடி பண்ணி வச்சிருக்கா. வாமா, இதோட வந்துட்டு நம்ம பாப்போமோ பார்க்க மாட்டோமோ, நாங்க இந்த ஊரை விட்டு போறோம், இவங்க கூட சேர்ந்து ஒரே ஒரு வாய் சாப்பிட்டு போ அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹீரோயினை அவாய்ட் பண்ண முடியாம உள்ள வரா. அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது அவங்க கொடுத்த தண்ணிலேயே அவளுக்கு ட்ரக கலந்து கொடுத்துட்டாங்க. அடியே, உன்னை நான் வந்துட்டு நாயா பேயா துரத்தி லவ் பண்ணா, நீ என்னன்னா அவன் கூட சேர்ந்துக்கிட்டு இப்ப மாசமாக ஆயிட்ட, அதுக்குள்ள எப்படி நீ மாசமான அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சிங்கமா பேசுறான். இது எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் உனக்காக தான்டா நான் இது எல்லாத்தையும் பண்ணேன், உனக்கு எதுவும் ஆகிட கூடாதுன்றதுக்காக தான் நான் இது எல்லாமே பண்ணேன், ஆனா புரிஞ்சுக்காம என்னையே கேவலமா பேசுறியோ அப்படின்னு கேக்குறா. உடனே இவன் என்ன பண்றானா, ஹீரோக்கு ஃபோன் பண்ணிட்டு உன் பொண்டாட்டி உங்க கையில தான் இருக்கா, அவளை வச்சு பான் வீடியோ எல்லாம் எடுத்து இருக்கிற எல்லா வெப்சைட்லயும் வந்து நான் அப்லோட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பத்தி தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட. அங்க ஹீரோ செம்ம கடுப்பாகிறான். எங்கடா இருக்கு நீ மரியாதை, எங்க இருக்குன்னு மட்டும் தைரியமா தான் சொல்டா அப்படின்னு சொல்லி கத்துறான். இவனும் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு அவ போதையில இருக்கா இல்லையா, அவளை ரேப் பண்ண ட்ரை பண்றான். ஹீரோல இருந்து வில்லன் வந்து எல்லாம் ரேபிஸ்டாவே இருக்கானுங்க. ஹீரோ வேகமா உள்ள ஓடி வரான். அந்த டைமுக்கு பார்த்தா ஹீரோயினோட கழுத்துல கத்திய வச்சிடறான். அப்படியே முட்டி போட்டு அங்கேயே உட்காந்து கெஞ்சு, என்கிட்ட உன்னால எவ்வளவு கெஞ்ச முடியுமோ கெஞ்சு, அப்பதான் இவ்வளவு நான் வந்துட்டு எதுவும் பண்ணாம இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ உடனே முட்டி போட்டுறான். ஹீரோட கண் எதிர்க்கே வந்துட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு நாளும் வந்துட்டு இவளை விட்டு வச்சதே தப்பு, இவ்வளவு நாளும் லவ் பண்ணி நான் இவளை எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கடுப்பாயிரான் ஹீரோ. வேகமா போயிட்டு இவனை பிடிச்சு தள்ளிடுறான். ஆனாலுமே வந்து அவன் என்ன பண்றான்னா, ஹீரோயினை குத்துறதுக்கு வரான். அப்ப ஹீரோ குறுக்கால வந்துடுறான், ஹீரோட முதுகுலயே குத்திடுறான். ஹீரோட ஆளுங்களும் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போதே வந்து என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை பயங்கரமா ஃபோர்ஸ் பண்றான். ஹீரோயின் வேண்டாம் அப்படின்னு சொல்றான். ஆனா அவ பிரெக்னெண்டா இருக்கிறத மட்டும் இவன் கிட்ட சொல்ல மாட்டா, மறைக்கிறா. இவளுக்கு பயமா இருக்கு, இவனை பார்த்தாவே பயமா இருக்குல்ல, குழந்தைய பெற்றுக்கிட்டு இவன் கூட வாழ்ந்தா இன்னும் என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இன்னும் பயப்படுறா. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா ஹீரோயினுக்கு மயக்கம் வந்துடுது. அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது. வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரான். டாக்டருக்கு செம்ம கோவம் வருது. ஆனா இவனை கோவமா திட்ட முடியல. பிரெக்னெண்டா இருக்க பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அவனுக்கு இப்பதான் பிரெக்னென்ட்ன்ற விஷயமே தெரியும். இது பிரெக்னெண்டா அப்படின்னு சொல்லி அவன் ஷாக்கா பாக்குறான். அடியே கண்ணாடி, கேட்டியா, நான் அப்பாவை போறேன் அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷமா கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவ்வளவுதான். ஹீரோவே வந்துட்டு சமைச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்து ஹீரோயினை பயங்கரமா கவனிச்சுக்கிறான். ஹீரோயினுக்கு தான் வந்து ஹீரோவை சரியாவே பிடிக்க மாட்டுது. இன்னமும் அவ கோவமாவே தான் இருக்கா ஹீரோ மேல. அவளோட அம்மா கிட்ட பேசும்போதுதான் அவளுக்கு சில உண்மையே தெரிய வருது. ஹீரோ என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஏன் பொண்டாட்டி பிரெக்னெண்டா இருக்கா, அவளுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும், என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் போய் அவங்க மாமியார் கிட்ட, அதாவது நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட எல்லாத்தையும் கத்துக்கிறான். என்னதான் இருந்தாலும் இந்த பொம்பளைங்களுக்கு சாஃப்ட் கார்னர் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஹீரோ வந்த உடனே நான் எவ்வளவு ஒரு பயத்துல இருந்தேன். என்கிட்ட அப்பவும் நீ வந்து எப்படி நடந்துகிட்ட, என்ன ஃபோர்ஸ் பண்ண, இப்ப வரைக்கும் ஒரு சாரியாவது கேட்டியா அப்படின்னும் போது, நான் சாரி கேட்கல, அதுதானே உனக்கு பிரச்சனை, நான் சாரி கேட்கிறேன், எத்தனை வாட்டி வேணாலும் கேட்கிறேன், 1000 வாட்டி கேட்கிறேன், 1,00,000 வாட்டி கேட்கிறேன், எவ்வளவு வாட்டி வேணாலும் கேட்கிறேன், ஆனா என்னை மன்னிச்சு ஏத்துக்கோ, அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்றான். அதோட வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா,
இவன் வளர்த்தாரு இல்லையா, அவருக்கு 60வது பர்த்டேவான். அவர் நான் வந்துட்டு உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிறேன், 2 பேருமே வந்து பர்த்டே பார்ட்டிக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு, நீயும் என் கூட வரணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினையும் கூப்பிடுறான். நீ போயிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் ஹீரோ. அதனால ஹீரோயின் அந்த இடத்துக்கு முதல்லயே வந்துடுறா. ஹீரோ கூட வரல அப்படின்றதுனால அங்க போனா அங்க இருக்க எல்லாருமே வந்து ஹீரோயினை செம்மையா நக்கல் அடிக்கிறது, கலாய்க்கிறது, அவளை மொக்க பண்றது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ டக்குன்னு பின்னாடி வந்து நின்னுறான். இவதான் எனக்கு எல்லாமே, இவளை தொட்டுங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வேணும்னு அங்க இருக்க எல்லாரும் எதிர்க்கையும் அனௌன்ஸ் பண்றா. ஹீரோயினுக்கு அடே போடா தள்ளி அப்படின்ற மாதிரி கடுப்பாகுது. சோனியாவோட அப்பா எப்படி இருந்தாலும் சும்மா விட மாட்டான் இல்லையா. ஹீரோக்கு ஏதோ ஒரு ஸ்கெட்சை போட்டு வச்சிருக்கான். அங்க ஒரு பொண்ணு வேக வேகமா ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு கதவையும் சாத்திடுறா. இனிமே வந்து நீ என் கூட தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கத்துக்கு அவ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ கடுப்பாய் போயிடுச்சுன்னு ஒண்ணு வச்சிடறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவனுக்கு கொடுத்த தண்ணிலேயே இவங்க ஏதோ கலந்து கொடுத்துட்டாங்க. ஹீரோ போதை ஆயிடுறான். ஹீரோ ரெஸ்ட் ரூம் போறேன்னு தான் வந்திருப்பான். ஹீரோயின் வந்து ஹீரோவை தேடி வரும்போது பெட்ரூம் கதவு திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சவுண்ட் கேக்குது. இவளுக்கு திறக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி தயங்கி நின்னுகிட்டே இருக்கா. அப்ப வந்து இந்த அப்பா இருக்கான் இல்லையா, சோனியாவோட அப்பா, அவன் வரா. இதெல்லாம் இங்க நார்மல், நீ எங்க குடும்பத்துல வந்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சீனா இதை எல்லாத்தையும் நீ பழகிக்கணும், உனக்கு வேற வழியே இல்லை. உன் கண் எதிர்க்கையே கூட இவனுங்கெல்லாம் வந்து வேற ஒருத்தி கூட இருப்பானுங்க, அதெல்லாத்தையும் நீ பொறுத்துக்கணும். அப்பனா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் கூட குடும்பம் நடத்த முடியும் உன்னால. இதெல்லாம் ஓகே அப்படின்னா நீ இதை கண்டினியூ பண்ணலாம். இதெல்லாம் உன்னால சகிச்சுக்க முடியாது அப்படின்னா நீ டிவோர்ஸை சைன் பண்ணிட்டு இங்க இருந்து போயிட்டே இரு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோ வாங்கியே விட்டுட்டு ஹீரோயின் என்ன பண்ணானா அழுதுகிட்டே அங்க இருந்து கார்ல ஏறி கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ கொஞ்சமா தெரிஞ்ச உடனே இப்பதான் வந்து அவளை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு அங்க இருந்து வேக வேகமா கிளம்புறான். போதையிலையும் கஷ்டப்பட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி வரான். அப்பதான் வந்து இன்னொரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தா சோனியா வந்து ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா பயங்கரமான டிப்ரெஷன்ல இவளால எழுந்து நடக்க முடியாம போயிடுச்சு. வீல் சேர்ல தான் உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ போதையிலையும் கஷ்டப்பட்டு அங்க ஓடி வந்துடுறான். தயவு செஞ்சு அவளை எதுவும் பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் பண்றேன், உங்களுக்கு என்னன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோட ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து வந்து சுத்த போட்டுடுறாங்க. அப்ப சோனியாவாலையும் அவங்க அப்பாவாலையும் சட்டுன்னு ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க இவங்களோட ஆளுங்க எல்லாரையும் வலிச்சு பிடிச்சிடுறாங்க. ஹீரோயின் பயங்கரமா பயந்து போயிடுறா இல்லையா. ஹீரோ பார்த்த உடனே இறுக்கமா கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சிடுறா. அதோட பார்த்தா கேங்ஸ்டர் என்ன பண்றாருன்னா மளிகை சாமான் வாங்குறது, குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்குறது, டைப்பர் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங்கா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஆளுங்களும் முறைச்சு பாக்குறானுங்க. அடப்பாவி, நான் கெத்தா சுத்திட்டு இருந்தேன், இப்போ என்ன மளிகை கிடைக்கும் குழந்தைங்க கிடைக்கும் அனுப்பிட்டியா அப்படின்ற மாதிரி பாடி கார்ட்ஸ் எல்லாம் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட கிளாஸ்மேட் வந்துட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக வரா. அவ பார்த்தா குழந்தை வந்துட்டு வயிற்றுக்குள்ளேயே பாக்ஸிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் ஹாப்பியா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ஹீரோயினுக்கு டெலிவரி பெயின் வந்துடுது. 6 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு குழந்தையெல்லாம் பெத்துட்டா. ஆனா இப்ப ஹீரோ எங்க இருக்கான் அப்படின்னு பார்த்தா ஜெயில இருக்கான். ஹீரோயினுக்காக அவன் வந்து ஒரு புது மனுஷனாவே மாறணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். இவன் பண்ண எல்லா தப்பையும் அவனை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். இதோட 3 வருஷம் வந்துட்டு ஹீரோ ஜெயில இருந்து தான் திரும்பி வருவான். அது வரைக்கும் ஹீரோயின் உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன், நீ இவ்வளவு அளவுக்கு மாறிட்ட இல்லையா எனக்காக, எனக்கு அதே போதும் அப்படின்னு சொல்றா. சோ இதோடய இந்த டிராமா முடியுது. என்னதான் ஹீரோ வந்து கடைசியில நல்லவனா மாறினாலுமே கூட ஆனா இவன் பண்ணது பூராவும் தப்பு. இவனை நம்ம அதனால ஹீரோன்னு ஏத்துக்க முடியாது. அது கொஞ்சம் சங்கடம் தான். ஒருத்திக்கு இஷ்டமே இல்லை அப்படின்றவளை ஃபோர்ஸ் பண்றதும் தப்பு. இன்னொருத்தனை கொன்னுடுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி கூடியே வச்சுக்கிறதும் தப்பு. இந்த மாதிரி ஒரு லவ் வந்து லவ்வே கிடையாது. இதெல்லாம் வந்து பயங்கரமான டாக்ஸிக். அதனால இந்த நாடகத்தை பாக்குறதோட நம்ம மறந்துடுறது தான் நல்லது. ஜாலியா பார்த்தோமா கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் அதை மறந்தோமான்னு இருங்க. ஆளாளுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். இது என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.